கல்வி கடலை கடைந்து அமுதெடுத்து நல்விருந்தாக நாட்டிற்கு அளிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் நமது உயிர் கோவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரமம் தாண்ட முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சவதாரி விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றை கொள்வதலால் குறைக்கட்டல் வெறுப்பதுண்டோ? புலவர்கள் தொழில் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதலால் நெவிழ்வது பெரிய குற்றம். சவதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் இருந்து போய் கலக்கும் பொழுது அது தன் இனமென்று உறவினர் என்று மேற்றில் கொள்கிறதை தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறையை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னை சார்ந்தோரையும் முன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் மேம்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனையும் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் குற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்படுவாத தமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவரில் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவரில் இடத்திலும் என்னை பெற்றவரில் இடத்திலும் பெரும் புகழும் பெற காரணமாக முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழின் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே. சித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டே. சித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே. கைதட்டி சோபடுத்திய அன்புள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவரது அன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தோற்றமளிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பூ நிறத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை உமையவளை ஓம்கார ரூபினியே
ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டில் இருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து கொண்டிருந்த கலைவாணியின் திருப்பணியில் விடுந்து விட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. தனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசர் மகிழும் மகிழே கடந்தவன கோயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலத்தனை பணிந்தோ அங்கையற்கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மதுரையிலே மதுரையிலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலிலே முருகனுக்காக சென்னனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திரையிலுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவனம் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விளட்டு என்பது. அப்பா சொல்லுதா தங்கச்சி. அப்பா கூப்பிட்டா தங்கச்சி நீங்க கூப்பிடுறீங்க? ஆமாடா, அப்பா தான் வீட்டுல கட்டி போட்டு வந்துட்டோம்ல. இப்ப கொஞ்ச நாளே அப்பாவுக்கு புத்தி சரியில்லாம தர்றாரு. அப்பாவுக்கா இல்ல அண்ணன் தம்பிகளுக்கா? நல்லா தானே இருக்கீங்க நீங்க? அதனாலே கூட்டிட்டு வர மாட்டீங்களா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கு. 7 பேர் உடன் பிறந்தவர்கள் இப்படி வந்திருக்கும் பொழுது எதுக்கு நான் வந்து 4 பாட்டை பாடி கேட்கிறேன். அதனால நீங்க தகவல் சொல்லணும், நான் அந்த இடத்துக்கு போகணும்னு அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆமா. என்ன நம்ம எல்லாம் எங்க போறோம்? நம்ம எல்லாம் எங்கடா போறோம்? எனக்கு வேலை இருக்குனே. இவன் வர மாட்டானே. இவன் காலையில புதுக்கோட்டை போறேன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்தில் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்க காவலை பார்க்க வேண்டும். காவலுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா பின்னாடியே? உறுதியா வர்றோம். நான் வர்றேன்.
தம்பி நீ போறியாப்பா? வர்றேன் தம்பி எப்பவுமே வரேன். நம்பிக்கைக்கு ஏய், என்னடா? உரியமான ஆள் நீங்க தான். ஆ. அதனால நீங்க வந்தா எல்லாருமே கூட வந்த மாதிரி. எங்கம்மா இவன் வரமாட்டானம்மா? காங்கில இருக்காருல்ல, காங்கிரீட் இருக்காரு. சரி கேட்டும் இருந்தாலும் அவனை சொல்ல வேண்டிய ஆள் சொன்னா வருவான். அப்புறம் எதையாவது கொடுத்து அடிச்சானா வருவான். சரி கேட்டும் இருந்தாலும் இந்த காவலை எப்படி பார்க்கலாம் என்று என்னுடைய கந்தன் பெருமானை அழைத்து இந்த இடத்துல அந்த காவலை செய்ய வேண்டும் என்றாலும் வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தன் உண்டு என்னாலும் நம்மாழ்வில் கவலையே வெற்றி வேல் முதலுக்கு வீரவேல் முதல் முருகப்பெருமான கும்பிட்டு நான் தான் இப்ப திருப்பதி போயிட்டு வந்தேன். நான் தான் கோயிந்தா போடணும். நானும் பக்கத்துல அழகு கோயில் போட்டேனே. சரி இருந்தாலும் அந்த கண்ணனை நினைத்து காவலுக்கு போகலாம் என்றால் காவல் பார்ப்பதற்கெல்லாம் மன்னன் தோழி எல்லாம் வந்திருக்காங்க. அவர்களை அழைத்துக் கொண்டு காவல் பார்க்கலாம் போங்க. ஆனா கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட ஆசையை சொல்லலாம். சொல்லுமா, ஆசையை சொல்றதானே. ஆசை இல்லாத மனிதனே அதே மனிதன் என்று சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்குதானே? இருக்கு அண்ணே. உங்களுக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு. சரி இருக்கட்டும். இந்த ஆசையை நானும் வெளிப்படுத்தலாம். எனக்கும் ஒரு ஆசை உண்டு. உங்களுக்கு என்ன ஆசை? என்ன ஆசை அப்படின்னா சீக்கிரமா காதலிச்சு வெளியே கல்யாணம் பண்ணணும். அதான் ஆசை. என்னமா சொல்ற? ஆமா. என்னமா அண்ணன் தம்பி முன்னாடியே காதலிச்சு கல்யாணம் பண்ற? தாய் தகப்பனுக்கு முன்னாடி தான் சொல்லக்கூடாது. அண்ணன் தம்பிட சொன்னா மாப்பிள்ளை யாரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்க்கிறாரு, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஆராய்ந்து நீங்க தான் பாப்பீங்க. நான் கேக்குறேன், மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா, என்ன படிச்சிருக்காரு, வசதி இருக்கா, என்ன எது சொல்லுங்க. படிப்புல முதுகலை இளங்கலை அப்படின்னு 2 பிரிவு இருக்கு. சரி. முதுகலை எல்லாம் முடிச்சவர் அவர். முதுகுல என்னடா படிப்பு? முதுகுல இல்ல, முதுகலை அப்படின்னு. இளங்கலைன்னா பட்ட படிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. பட்ட படிப்புலாம் முடிச்சவர். அந்த படிப்புக்கு அதிபதி அவன் தான். என்ன அப்ப சொல்ற? பெரிய படிப்பா இருக்கும் பாருங்கடா. வசதி வாய்ப்பு எப்படி தெரியுமா? எப்படி? நம்மளாம் வாழ்ந்த கூரை வீடு, ஓட்டு வீடு இந்த மாதிரி. ஆமா, அப்படிதான் நம்ம வாழ்றோம். நம்ம வீடுலாம் அப்படிதான் இருக்கு. அவங்க வீடு எப்படி தெரியுமா? எப்படி? தங்கத்தால் செய்த ஓடுகளால் செய்யப்பட்ட வீடு. என்னப்பா சொல்ற? தங்க ஓடா? என்ன 6 வீடு வச்சிருக்காரு. அந்த 6 வீட்டுல 6வது வீடு எனக்காக மட்டும்தான் வேணும். நான் பிடிவாதத்தோட. அப்ப நான் மிச்சம் 5 வீட நம்ம வாடகைக்கு விட்டுருவோமா? ஏற்கனவே ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்ன சொல்றீங்க? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏமா உன்னை எவ்வளவு நாங்க பெத்தெடுத்து வளர்த்து தத்தெடுத்து வளர்த்து உன்னை எவ்வளவு சீரஞ்சிறப்பா வளர்த்தான். நீ ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவரை போய் கல்யாணம் முடிக்கலாமாமா? அதுதான் 6 வீடு வச்சிருக்காருல்ல. 6 வீடு வச்சிருந்தா அவங்க ஒரு வீட்டுல இருந்தா நான் ஒரு வீட்டுல இருக்கிற தப்பு இல்லையே. வீடு தானே கொடுப்பவர் கெட்டு போவதில்லை இல்ல. அதனால அவங்களுக்கு நான் அந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டேன். நீங்க விட்டு கொடுக்குறீங்க. சரி, சூப்பர் சூப்பர். அதனால அவரை கல்யாணம் பண்ணா எப்படி இருப்பாருன்னு சொல்லவா? எப்படி? ரொம்ப அழகா இருப்பார். சொல்லுங்க. உலகத்துல ஒட்டுமொத்த அழகு அங்கதான் இருக்கு. அப்படியா? அந்த கோலத்தை காண்பதற்காக கோடான கோடி கண்கள் வேண்டும் என்று திரு ஆவினன்குடியை நோக்கி செல்ல வேண்டும். ஓஹோ. என்ன கோலம் தெரியுமா? என்ன கோலம்? ரொம்ப அழகான கோலம். திரு ஆவினன்குடினா அந்த பழனி சொல்லுவாங்களே, அதேதான். பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தை கண்டு ரசிக்க வேண்டும். கோமன் ஆண்டி சொல்லுமா? ஆண்டி கோலம் வசம் வச்சு தேக்கி எவ்வளவு ஒரு அழகா ஆண்டி கோலம் என்று சொல்லி. யார் அவரைத்தானே கட்ட போற? முருகப்பெருமான். முருகப்பெருமான் கண்ணனு. எங்களுக்காவது நாங்க பக்தர்கள். சரி. நீங்க முருகனோட மனைவியாக போறீங்க. எங்களுக்காவது ஆண்டி கோலம் கோமணத்தோட காட்சி தருவாரு. உங்களுக்கு கோமம் எல்லாரும் அந்த கண்ணனை நினைத்துதான் காதல் செய்ய வேண்டும். அவனை நினைச்சு நான் இந்த பக்கம் அழைச்சேனா ஒண்ணு ஓடி வரணும். இல்ல நம்ம பாட்டை கேட்டு இனிமே நம்ம முகத்துல முழிக்கவே கூடாது, ஓடியே போயிடும். ஓடுனாலும் எட்டி கேக்கு மைக்கு. அதான் ஊருக்கு எல்லா பக்கத்துமே கட்டி. தெரியல அந்த கண்ணனை நினைத்து எப்படி என்னுடைய காதலை சொல்ல போயில என்று. பாடல் ஒன்று ராகம் ஒன்று பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று.
கூந்தல் மலராடும் மூஞ்சலா ஓய் மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் மூஞ்சலா தேனில் ஆடுதாச்சி கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாடையில் ஓய்தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாடையில் ஓடும் சுவையாகும் காவியம் ஓய் ஓடம் நெஞ்சில் ஓடும் சுவையாகும் காவியம் மாவில் ஆடும் தேகனானே தேரும் போது உங்க பெட்டியில தான் இந்த செத்த வருதா? இல்ல இல்ல நீங்க அருமையா பாடுறீங்க அதனால வாசிக்கிறேன். அப்படிலாம் சொல்லவே கூடாது. இது சரியா இருந்தா இதெல்லாம் சரியா இருக்கிறதுக்கு முதல் காரணம் ஒளிபெருக்கி. ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி கீதமா அது பணிபுரிகின்ற சகோதரர்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்த கிராமத்தார்களுக்கும் அமைத்து கொடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்குமே முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். இருந்தாலும் பக்க மேடங்கள் இப்படி இருந்தாலும் எந்த பாடல் வேணாலும் பாடலாம். அந்த நேரத்தையும் காலத்தையும் அனுசரித்து சீக்கிரமான தோழிகளை கண்டறிந்து அவர்களோட காவல் செய்ய வேண்டும் என்றால் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் இப்படி இருந்தாலும் கொஞ்சம் தூது விடலாம்னு ஒரு ஆசை. தூது விடுங்க. தூது விட்டாலும் அந்த தூது போய் சரியா பழனியில கொடுக்குதா இல்ல திருத்தணியில போய் கொடுக்குதா அப்படின்னு பாக்கணும். எங்கேயாவது இருக்கிறவரை கூட்டிட்டு வரணும். அப்படி இல்ல நீங்க 4 பேர் இங்க கிளம்பி அந்த அங்கன இருக்கிற 3 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு அவளோட சேர்ந்து முருகனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். வேலோடு வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து. நீ எங்கடா வர? நான் பாண்டிச்சேரி போறேன். ஏப்பா 6 படையும் தமிழகத்துக்குள்ள இருக்கு, நீ எதுக்கு பாண்டிச்சேரி போற? தவறா நினைக்காதீங்க. சரி, நாடகத்தை எழுதின டிடி சங்கராசாமியை பார்த்து வணங்க போறேன். ஓ கரவடி குப்பம் சரக்கடிக்கா போறேன். ஜீவசமாதி அங்கதான் இருக்கு, அதனால போறீங்க. என்ன ஒரு பக்தி! உன்னை கண்டு மெச்சுகிறேன் அண்ணா. அதனால மேகங்களை ஒன்றாக அனுப்பி தூதாக அனுப்பலாம் என்று தூது விட்டா தாகமுள்ள மச்சானே தண்ணியன தூது விட்டே தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனப்பும் மொத்தமெல்லாம்
உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சிறலையோ செவத்த மத்தானத்திலே உளவொன்று நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியிலே உளவொன்று நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியிலே சேர்ந்துச்சோ சிறலையோ செவத்த மத்தா கைகளிலே அடி கிராமத்து கிளி நீ கிளியாத தாவணி அடி கிராமத்து கிளி நீ கிளியாத தாவணி அடி குளிரடிக்கும் சாரடிக்கு குடிபிடிக்க வாயிலே கொடையமில்ல தடையமில்ல பூதனுக்கு ஆதரவா தாவணிய நீ புரிய கடலவட்ட நவரவா நீ நினைச்ச ஆணையில நீ பொழுதோ நீர்மணியோ ஆணையில நீர் பொழுதோ நீர்மணியோ ஐத்த மகள் பொங்க ஐத்த மகள் நான் பொழுந்த அத்தனையும் தேங்கடியும் கைத்து மகனா முடிஞ்ச அத்தனையும் தேவடியும் ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ சிவந்த மத்தானத்திலே மலைக்கோட்டத்து குயில் இது உனக்காக பாடுதுங்க மலைக்கோட்டத்து குயில் இது உனக்காக பாடுதுங்க அருவி ஒரு பாடமுங்க அழாதையா தூதனிடம் கருவி ஒரு படமில்லை அருவி போல அழுகிறேனே அறிந்து கொண்டாடாதோ கொண்டாடையில் தோரமென்று முடிந்து கொண்டாடாதோ பக்கனையா தாழி வாங்கி வாசலுக்கு ஓரமிப்போ எனக்கு வக்கனையா தாழி வாங்கி வாசலுக்கு வரதப்போ உங்க பாதப்பட்டு மண்ணெடுத்து நான் பள்ளி விளக்க போறதப்போ பாதப்பட்டு மண்ணெடுத்து நான் பள்ளி விளக்க போறதப்போ ஓடுகிற தண்ணியிலே சேர்ந்துச்சோ சேரலையோ சிவந்த மத்தானத்திலே இந்த கருத்த புள்ள கைகளிலே இந்த கருத்த புள்ள நன்றி நன்றி பொட்டி நுறுக்கி போடுவேனே என்னத்த என்ன ஒரு அழகா செவத்த மச்சான் முருகன் பெருமை கொடுத்த உன்னைய சொல்லலடா என்னோட மனைவியை சொல்றேன் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் ஏய் வெளியில சொல்லக்கூடாது நாடக உலகின் நட்சத்திரம் MS முத்தப்பா பன்னாங்கொம்பு வடக்கு தெரு அறிவுச்செல்வம் நாட்டாமை இவர்கள் இறந்த நாளும் அவர்கள் புகழ் என்றும் மறவாதீர். இவர்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குமரப்பா அன்பண்ணா அவர்கள் அன்பளிப்படுத்துவார். நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னாங்கொம்பை சேர்ந்த அறிவு செல்வம் குமரப்பா அன்பு உள்ளங்கள். அவர் இறந்தாலும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நம் நினைவுகளில். அப்பேற்பட்ட அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பித்து பயன்படுத்திய அன்புள்ளத்திற்கும் கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.
சரி, இருந்தாலும் நம்மளுடைய வேலை எவ்வளவு அளவா சுருக்கணுமோ அவ்வளவா சுருக்கணும். அந்த தன்மையோடு இருந்தாலும் என்னதான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர் வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு? ஏன் தெரியல, பாடிய பாடல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னத்த அப்படி சொல்ற? ஆமா, இல்லைன்னா ஓடோடி வந்து நீ இப்படியே தூக்கிட்டு போயிருக்க மாட்டேன் மயில் மீது வந்து. அதோட அந்த மயில் சட்னி தான். ஏன் இப்படி சொல்ற? மயில் விஸ்வரூபம் எடுத்து நீ தூக்கிட்டு போகும். ஆனா இன்னைக்கு வந்தவள் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரே நேரம், ஒரே வளர்த்தி, ஒரே அழகு, அப்பேற்பட்ட அந்த கண்ணனை வரவழைத்து அது சரசு, நீ லேசா உரசு. அரசு சரி கேட்டோம் வந்து இன்னைக்கும் முதல்ல சந்திக்கிறோம், பாத்துக்கிறோம். அந்த வேலை எல்லாம் மொத்தமா இன்னைக்கு முதல்ல வந்திருக்கப்பா. அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு ரசிக்க வேணும். அது கந்தனிடம் எப்படி அவருக்கு தாம்பூலம் கொடுக்கலாம்னு ஒரு ஆசையோட இருக்கேன். தாம்பலம் இல்லனே, தாம்பூலம் அப்படின்னு. தாம்பூலம்னா வெத்தலையை சொல்லுங்க. அதுக்கு பேரு வெத்தலை பாக்குன்னு அர்த்தம். தாம்பூலம் தருத்தல் என்றால் ஜீரண சக்தி அதிகமாக கொடுக்கும் வெற்றிலை. அதை காட்டிலும் திருமணமான ஜீரண சக்தின்னு சும்மா சொல்ற. வெற்றிலை பாக்கு யாருக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்னா, நான் அதை சொன்னேன்ல காலையில உங்ககிட்ட என்ன சொன்னேன், வேணான்னு இந்த பிள்ளை என்னை நாடகத்துல போடக்கூடாதுன்னு சொல்றோம். ஒன்னே இல்லன்னு மொத்தத்துக்கு ஒருத்தர் வந்தா ஒருவர் வர வேண்டாம், அப்படிதான் மாத்தி போடணும். மொத்தத்துக்கு கோயில்ல போய் காசை வெட்டி போட்டா அதை செய் முதல்ல. நாளை காலையில சொல்லுமா தாம்பூலம் தரிக்கிறது யாருக்கு யாரு கொடுக்கணும் தெரியுமா? திருமண நாள் அன்று முதல் இரவு மனைவி தாம்பூலத்தை மடித்து கணவனுக்கு கொடுக்கணுமா. கணவன் தின்று மென்று உமிழ்நீரோட மனைவிக்கு கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பேர் கிடைக்கும் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த முதலிரவுனா என்னன்னு தெரியும்? சந்தேகத்தை கேட்கிறேம்மா, சின்ன பையன் கழுத. சரி அண்ணே, இந்த 3 இருக்கிறது. அதற்கு பிறகு உள்ளே ஒரு பெண் இருக்கிறாள். அவளை அழைத்து வெளியில் உனக்கு விவரமாக சொல்ல வைக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தங்கச்சி. இப்பதான் சரியா இருக்கு. அந்த தன்மையோட அதை கொடுத்து விட்டால் சீக்கிரமா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால புத்திர பேர் கிடைக்கும். அந்த தன்மையோட நான் முருகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலாம் எடுத்து அந்த முருகனுக்கு மடைச்சு அப்படி கொடுக்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன்.
சாலக்கரை டீ ஸ்டால் முருகன் நினைவாக பி சின்னத்துறை மணியங்குறிச்சி குடும்பம் சார்பாக ரூபாய் அன்பில் பழுத்து பெருமைப்படுத்திய அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நதியோரம் என்னும் பாடலை பாடவும் குரு டூ வீலர் ஃபினான்ஸ் மணப்பாறை அன்புள்ளங்களுக்காக அடுத்து வந்து பாடுறேன். அந்த பாடலை கண்டிப்பாக பாடுறேன். சீக்கிரமாக அன்பு தொழிலை சந்திக்கவும் அன்பை பற்றி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, எங்களது கிராமத்தில் அருகாமையில் உள்ள ஆஸ்கார் மில்லிலே வேலை பார்த்த திருமாமட்டி ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருந்தார்கள். அவர்கள் குடும்பத்திற்கும் அவருடைய கிராமத்தினுடைய அத்தனை பேருக்கும் எங்களது தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக இங்கே இருக்கின்ற கலைக்குழு சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். Ade.